குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இன்றைக்கி நல்ல காலையிலலாம் நல்ல ஒரு ஏற்றமாக தான் இருந்தது. ஆனால் அது எப்படியும் இன்றைக்கி செல் ஆகும்னு நான் நேற்றே சொன்னேன். ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க. என்ன தான் மார்க்கெட் ஏறினாலும் அடுத்த நாள் அவங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் செல் பண்ணுவாங்கன்னு நான் சொன்ன மாதிரியே நடந்தது. சென்செக்ஸ் பாருங்கள், நிஃப்டி 50 பாருங்கள். நான் சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸ் எக்ஸாக்டாக தொட்டுட்டு இறங்கினான். இறங்குறது உங்கள் வீட்டு இறங்குறது எங்கள் வீட்டு இறங்குறது இல்லை, சரியான இறக்கம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் 15 மினிட்ஸ் கேண்டிலில் இன்றைக்கி சரியான லாபம். அதே மாதிரி நிஃப்டி 50ல் நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டு 707 சென்செக்ஸில் சொன்னேன். நிஃப்டி 50லேயே நம்ம செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டான். அங்கேயே கொஞ்சம் நேரம் சைட் வேல இருந்துக்கிட்டே இருந்து, ஆனால் தொடலை. ஒரு 10-15 பாயிண்ட் தான் கம்மியாக இருந்தது அதை தொடரத்துக்கு. பட் எடுத்திருந்தா கூட அங்கேருந்து சரியான ப்ராஃபிட். பட் நான் இன்றைக்கி நிஃப்டி 50 ப்ளே பண்ணலை, சென்செக்ஸ். ஏன்னா என்னோடய ரெசிஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு கேண்டில் தொட்டு கொஞ்சம் மேலே போச்சு, அப்புறம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் வந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக மறுபடியும் போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் ஆன வந்தாங்க. மணி 3:20 வரையும் 3:15 வரையும் ஒரே டவுன் ட்ரெண்டு தான். அந்த 3:15லேருந்து ஒரு 3:20 வரையும் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துன்னு நினைக்கிறேன் சென்செக்ஸில். அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் மறுபடியும் ஒரு பியரிஷ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு டவுனில் தான் முடிஞ்சது, நான் கணித்த மாதிரியே. ஏன்னா இந்த ரெசிஸ்டண்ட்லாம் போனால் நான் நேற்றே சொன்னேன் ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டு அங்கே போகும்போது அது வீக்காக இருக்குது. அது இல்லாமல் அங்கே கால் ரைட்டர்ஸ்லாம் ஹெவியாக இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸே வெயிட் பண்ணி தான் இப்போ செல் பண்ணுறாங்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏறுற வரையும் ஏறட்டும், மொத்தமாக அங்கே போட்டு நம்ம சாத்துறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன் இப்போ இறங்கி போச்சு இல்லை மார்க்கெட்டு. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஃபிட் புக்கிங் யார் பண்ணால்? எஃப்ஐஎஸும் பண்ணியிருப்பாங்க, ரீட்டைலர்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் செப்டம்பர் 3ஆம் 4ஆம் நடக்க போகுது. அப்போது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வரி குறைப்பு வருமா அப்படின்னு மார்க்கெட் வெயிட் பண்ணுது. அதுக்காக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அப்புறம் வெளிநாட்டு அந்த எஃப்ஐஎஸ் 14.3 பில்லியன் மதிப்பிலான ஷேரை விற்றுருக்காங்க இன்றைக்கி வரையும். காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் விதித்த அந்த 50% டேரிஃபு, அப்புறம் ரொம்ப பலவீனமாக இருக்கிற மிகப்பெரிய ஷேர்ஸோட மதிப்பு. மூணாவது நம்ம இந்தியன் ருப்பி டெப்ரிசியேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் வெளிநாட்டு எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. இது மூணாவது காரணம். அப்புறம் நம்மளோட பேங்க் நிஃப்டி டோட்டலாகவே ஒரு டவுன் ட்ரெண்டு. பேங்க் செக்டாரு, இந்த துறையில் இருக்கிற சென்செக்ஸு, நிஃப்டி 50 எல்லாமே பெரிய லெவலில் இறங்குது. ஏன்னா பேங்க் செக்டாரும் மற்ற ஐடி செக்டாரும் ரொம்ப பலவீனமாக இருக்குது. இந்த காரணத்தால் கூட இன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்கு. இந்த 4 காரணத்தால் தான் இன்றைக்கி மார்க்கெட் எல்லா இண்டெக்ஸஸுமே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு, நிஃப்டி 50 இறங்கியிருக்கு, ஸ்மால் கேப் இறங்கியிருக்கு, எல்லாமே இறங்கியிருக்கு. பேங்க் சைடில் ஐசிசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எல்லா பேங்க்கும் இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் மட்டும் ஏதோ ஒரு கிராஜுவலாக ஒரு சின்ன ஒரு புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு 2-3 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே இறங்கி தான் இருக்குது. சமீபத்தில் தான் இந்த ஜிடிபியோட வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் மார்க்கெட் நேற்று ஏறிச்சு. நான் நேற்று சொன்னேன்ல, இந்த நியூஸ் மண்டேவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக செல் தான் பண்ணுவான்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ் ஏன் செல் பண்ணுறேன்னா, அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இந்தியாவோட ருப்பீஸ் டெப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்குது. ட்ரம்ப்போட அந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு பக்கம் ரஷ்யா, சைனா கிட்ட போய் குழாவிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு ரீசன்.
ட்ரம்ப்போட அந்த ட்ரேடிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆள் வந்து என்ன சொல்கிறாரு, இந்தியா ரஷ்யா பக்கமோ சைனா பக்கமோ சாஞ்சா அதுக்கு பெரிய ஆபத்து உருவாகும் அப்படின்னு அவர் த்ரெட்டன் பண்ணுறாரு. இன்றைக்கி நியூஸில் கேட்டால் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால எஃப்ஐஸ் செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி கூட்டம் வேறு இருக்க போகுது 3 நாளில். அது எப்படி வரணும்னு தெரியல. என்ன மாதிரி குறைப்பாங்க, கார் விலை, எலக்ட்ரானிக்கு, மற்ற துறையில் இருக்கிற டேரிஃப் எல்லாம் எந்த லெவலில் குறைப்பாங்கன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு 3 நாளில் கூட்டம் கூடி அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த காரணங்களால் தான் இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸஸும் இறங்கியிருக்கு. ஒன்று கூட ப்ளஸில் முடிஞ்சதுன்னு இன்றைக்கி சொல்லவே முடியாது. நம்ம நிஃப்டி 50 ஒரு 45 பாயிண்ட்டு இறங்கியிருக்கு இன்றைக்கி. நம்ம சென்செக்ஸ் வந்து ஒரு 207 பாயிண்டில் இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நீங்கள் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்கன்னா சரியான ப்ராஃபிட். எனக்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி 5500 ரூபா கிட்ட வந்தது. சரியான ப்ராஃபிட். சென்செக்ஸை போட்டேன் அந்த இடத்துல 80,707 நினைக்கிறேன். அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டான், அங்கேயே போட்டேன். ஃபஸ்ட் டைம்லேயே போட்டுட்டு 60 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன். 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு அது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 40 கிட்ட வந்தது. லாஸ்ட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பித்தவன் தாங்க இறங்கிக்கிட்டே தாங்க இருந்தான். நான் அதை பார்த்தேன்னா என் மைண்டு டிஸ்டர்ப் ஆகி ப்ராஃபிட்டை புக் பண்ணுருவேன்னு நினச்சதுனால நான் அதை பார்க்காமே போயிட்டேன். சரி என்ன தான் ஆகுதோ ஆகட்டும் அப்படின்ட்டு. அவன் கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்தான்னா அந்த ரேஞ்சை 12:15 வந்தான். நான் வாங்கும் போது 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 12:15 வந்துட்டு அந்த 80,777 சென்செக்ஸ் இறங்கினா பாருங்கள் 80,038. அதாவது நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து தொட்டான். அங்கே யாராவது எடுத்திருந்தா கூட அங்கேருந்து ஒரு சரியான புல்லிஷ் கேண்டில். அங்கேருந்து அவன் 250 பாயிண்ட் ஏறி இருக்கான். அதில் ஒரு 250 பாயிண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஏறுதுன்னா ஒரு இந்த மணி வந்து எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80-60 பாயிண்ட்டாவது ஏறி இருக்கும். எப்படியும் ஒரு 1500-2000 ரூபா வந்திருக்கும். நம்ம வாங்கியிருந்தால் அந்த நேரத்துக்கு அந்த தைரியம் வந்திருந்தால் வாங்கியிருக்கலாம். ஆனால் ரொம்ப பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு அப்படியே நூல் புச்சா மாதிரி படிக்கட்டுலேருந்து குதிக்கிற மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த தைரியம் ரொம்ப பேருக்கு வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால நான் அந்த இடம் எடுக்கலை. ஏன்னா அது அங்கேருந்து கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகிடும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை ஒரு சப்போர்ட்டு நான் எப்போவுமே சொல்கிறது. அதை தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்லிடுறது. அந்த ரவுண்டு ஃபிகராகவோ இல்லை மொத்தமாக இருக்கிற நம்பராகவும் நான் சொல்லவே மாட்டேன். எக்ஸாக்டாக அந்த நம்பரை நான் சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இருக்கக்கூடிய நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு ஒருவேளை நம்ம யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ஒரு க்ரீனில் முடிஞ்சால் நமக்கு இங்கே ஒரு கேப் அப் கிடைக்கும். கேப் அப் கிடைச்சாலும் எஃப்ஐஎஸ் அதை சஸ்டைன் பண்ண விடுவாங்களான்னு கேட்டால் அது டவுட்டு தான். கண்டிப்பாக விட மாட்டாங்க. நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 24,672. இந்த 24,672 இன்றைக்கி அதை தாண்டி தான் போச்சு. பட் நான் சொன்ன மாதிரி அந்த 24,774 அவனால் உடைக்க முடியல. அங்கேருந்து இறங்கினா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 2 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 24,672 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் 24,774. ஒரு வேளை நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு
ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 24,510 இருக்குது. மைனர் சப்போர்ட்டு தான் இது, பெரிய மேஜர் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லாம் இல்லை. இந்த 510 அங்கே ஒரு ஹோல்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டானா 24,434 இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதை விட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 24,340. இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட நம்பர்ஸ் தானே. ஆல்ரெடி இதை தான் நம்ம ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவன் இங்கேயே தான் அந்த 24,340 தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் போகிறான், மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்குறான். இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டுருக்கு இந்த நிஃப்டி 50. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் வந்தோம்னா, சென்செக்ஸ் இன்றைக்கி ஒரு 206 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டு நாளைக்கு ஒரு வேளை ஒரு கேப்பப் ஆச்சுன்னா, ஒரு வேளை அது கேப் டவுன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அது ஸ்டார்டிங்கில் 80,038. அது ஒரு மீடியம், அதாவது ரொம்ப ஒரு மீடியமான சப்போர்ட்டு தான் அது. அந்த சப்போர்ட்டை அவன் உடச்சிட்டு கீழே வந்தான்னா 79,809 இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த 79,809 உடச்சி ஒரு பியரிஷ் கேண்டில் கீழே வந்தால் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 79,578. இந்த 79,578 அது உடைக்குதுன்னா 79,325. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 80,524. இந்த 80,524 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி அதை உடச்செல்லாம் மேலே போனான். ஆனால் அதை உடச்சி மேலே போனதுனால இந்த 80,524 இப்போ அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அந்த ரெசிஸ்டண்ட்டையும் உடச்சி அது மேலே போச்சுன்னா 80,707, அதாவது இன்றைக்கான அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட், அங்கேருந்து அது தொட்டதுக்கப்புறம் அது எப்படி இறங்குச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் தான் எனக்கு சரியான இன்றைக்கி ஒரு லாபம். அதுக்கும் கீழே, அதாவது அந்த 707க்கு மேலேயும் உடச்சி மேலே போச்சுன்னா 81,081. இந்த 3 ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் எனக்கு மைண்டில் ஒன்று தோணுது, நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்படின்னு தான் எனக்கு மைண்டில் தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சார்ட்டோட அமைப்பை பார்க்கும் போதும் டெக்னிக்கலோட இதுவை பார்க்கும் போதும் நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக முடியுமோ அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி முடியுதுன்ட்டு. இந்த லெவல், இந்த சப்போர்ட் லெவல், இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இதெல்லாம் வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த மணியை மட்டும் வாங்குங்க. அது இன்றைக்கி அருமையான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன லெவல்லாம் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். ஏன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்த தாங்க அது ரெசிஸ்டண்ட்டாக எடுத்தது இன்றைக்கி சென்செக்ஸு 80,707. அதுக்கப்புறம் அவன் கீழே வந்துக்கிட்டே இருந்தான். 3 மணி வரையும் இறங்கிட்டு தான் இருந்தான். ஸோ நான் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் நாளைக்கான சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு நம்ம இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.